ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் செட்டிநாடு சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேணுங்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அப்புறம் ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு 2 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்டதும் ஒரு சின்ன துண்டுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது நல்லா வதங்கினதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்க, வதக்கி எடுத்ததும் அடுத்து இதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரானா எப்பயும் ஊற்றுறதை விட ஒரு 2 கரண்டி சேர்த்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வெட்டி இந்த பிரியாணி தலையை 2 சேர்த்திக்கிறேன். இது சேர்த்தி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்து வெட்டி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின வெட்டி 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கின வெட்டி தான் தக்காளி சேர்த்துக்கணும். நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின வெட்டி நான் ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் சும்மா 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு ஆல்ரெடி நம்ம கொத்தமல்லி மசாலாவில் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். அப்புறம் வந்துட்டு மிளகா 2 நம்ம சேர்த்து அரைச்சதுனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கணும். சேர்த்து வதக்கின வேட்டி நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ சிக்கன் 2 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க, சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வறுத்த மசாலாவை அரைச்சி வச்சுருக்கிறேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டுட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி கறி வேகிற அளவுக்கு வேக விட்டுருங்க. பாருங்கள், கிரேவி இந்த அளவுக்கு நல்லா வந்த வேட்டி கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறைய இருந்தால் தாங்க நல்லா இருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லி போட்டு நான் கொஞ்சம் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஃபைனலாக போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறவங்க இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.